கணேசாய நமக. முருகாசரணம். தாழம்பூ செந்தாழம்பூ. பூக்களில் ஆண்மலர் பெண்மலர் என வகைகள் கொண்ட மலர் தாழம்பூ. செந்தாழம்பூ என்றால் சிகப்பு கலரில் இருப்பதாக நினைக்க வேண்டாம். வெண்மை மஞ்சள் ஆகிய இரு வண்ணத்தில் காணப்படும் மலர் தாழம்பூ. மஞ்சள் நிறத்தில் பூக்கும் மலர் ஆண்மலர் செந்தாழம்பூ என்றும், வெண்மை நிறத்தில் பூப்பது பெண்மலர் எனவும் அழைக்கப்படுகிறது. தொல்காப்பியம் செப்பும் ஐந்திணையில் கடலும் கடல் சார்ந்த நெய்தல் திணைக்குரிய மரம். அகநானூற்றில் வாழை மரத்தண்டினை வயது பெண் தொடைக்கும், தாழை மரத்தண்டினை வயதான பெண் தொடைக்கும் உருவகமாக வர்ணித்துள்ளனர். ஆற்றோரம் சுனைகள், ஊற்று, கால்வாய்க்கரை, கடற்கரை ஆகிய நீர்நிலை பகுதிகளில் வளரும் மரம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தாழை ஊற்று, தாழை ஊத்து, பெரிய தாழை, கூடு தாழை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாழக்குடி போன்ற ஊர் பெயர்களின் காரணம் தாழை மரங்கள் அடர்ந்து இருந்ததால் வந்த பெயர்கள் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். திருச்செந்தூர் அருகே மேலப்புதுக்குடியில் உள்ள அஞ்சுனை காத்த ஐயனார் முற்காலத்தில் தாழையடி ஐயனார் என்றே அழைப்பார்கள். சுனையின் அருகாமையில் தாழ மரங்கள் நிறைந்திருப்பதை இப்போதும் காணலாம். தாழையை கவனக்குறைவாக தொடும்போது இலையில் இருக்கும் முள் கையை தைக்கும் என்பதால் இதை கைதை என தமிழில் முன்பும் மலையாளத்தில் தற்போது வரை குறிப்பிடுகின்றார்கள். அன்னாசி பழத்தை கைதை செத்தை என மலையாளத்தில் சொல்வார்கள். அன்னாசி மரமும் தாழை இனத்து வகையே. சிவபெருமானின் அடிமுடியை காண பிரம்மா விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டியில் அன்னப்பறவையாக உருமாறி சிரம் நோக்கி சென்ற பிரம்மாவுக்காக பொய்சாட்சி சொன்னதால் சிவபூஜைக்கு பயன்படுத்தப்படாத மலர். மன்னிப்பு கேட்டதால் சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி 3ஆம் ஜாமத்து பூஜையில் வருடத்தில் ஒரு நாள் மற்றும் பூஜைக்கு பயன்படுத்தும் மலர். சிவபெருமானின் பூஜைக்கு உகந்த மலர் இல்லை என்றாலும் மற்ற தெய்வங்களின் பூஜைக்கு தாழம்பூவை பயன்படுத்துவார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுடலை மாட சுவாமிக்கு சாத்தப்படும் மாக்காப்பு அலங்காரத்தில் தலையில் கிரீடமாக சூடப்படுவது தாழம்பூதான். பண்டைய குமரி கேரள பகுதியில் முன்பு தாழை மடல்களை வட்ட வடிவ மூங்கில் கலையில் பொருத்தி குடையாக செய்து மழை காலங்களில் பயன்படுத்துவார்கள். தாழக்குடை அதன் பெயர். தாழம்பூ அதிக மணம் கொண்டது. இதை பூவில் சிறிய பூநாகம் இருக்கும். நல்ல பாம்பை விட விஷம் கொண்டது. தாழம்பூவை பறித்து தரையில் தட்டிய பின்னர்தான் எடுக்க வேண்டும், இல்லையெனில் பூநாகம் தீண்டும் என்ற பழைய பாட்டி கதை உண்மையா பொய்யா தெரியாது. தாழம்பூவை பயன்படுத்தி பாரிஸில் உற்பத்தியாகும் வாசனை திரவியத்துக்கு அதிக விலை உண்டு என்ற செய்தி நிஜமானதுதான். அதிக மனம் கொண்ட மலராக இருந்தாலும் பெண்கள் இதனை தலையில் சூடுவதில்லை. சூடினால் தலைவலியை தரும் மலர். மனம் மட்டுமல்ல, மருத்துவ குணமும் கொண்ட மலர். பித்தம் அதிகமாகி வரும் உடல் சூட்டு நோய்களை குணமாக்க தாழம்பூவை வெயிலில் உலர்த்தி பொடியாக்கி பசும்பாலில் கலந்து குடிப்பதை மருந்தாக சித்த மருத்துவம் சொல்கிறது. ஒய்யார கொண்டையிலே தாழம்பூவாம், உள்ளே இருப்பது 1000 ஈரும் பேணுமாம் என உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி போலியாக நடிப்பவர்களை பற்றி தமிழில் தாழம்பூவை வைத்து பழமொழியும் உண்டு. எது எப்படியோ, சாதாரண முள் செடியில் மனம் கொண்ட தாழம்பூ வருவது போல் சாதனையாளர்கள் சாதாரண இடத்திலிருந்தும் வரக்கூடும். யாரையும் அவர்களின் பிறப்பை வைத்து மதிப்பிடக்கூடாது என்பது தாழையும் தாழம்பூவும் நமக்கு உணர்த்தும் பாடம் என்பது சரிதானே? நன்றி.